வெல்கம் டு தி ஸ்மார்ட் எர்னிங்ஸ். நான் உங்கள் கேபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கூகுள் சர்ச் கன்சோல். அதாவது என்ன அப்படின்னா நிறைய பேர் பிளாகர் கிரியேட் பண்ணிடுவாங்க. அந்த பிளாகருக்கு எப்படி விசிட்டர்ஸ் வருது, ஆக்சுவலாக விசிட்டர்ஸ் வரவே மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. இவங்களுக்கு எப்படி விசிட்டர்ஸை வர வைக்கிறது, எப்படி நம்மளுக்கு டிராஃபிக் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு குழம்பிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கான தீர்வு தான் இந்த வீடியோ. பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வெப்சைட், உங்கள் பிளாகரோ இல்லை உங்களோட வெப்சைட்டுக்கு எவ்வளோ விசிட்டர்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்தெந்த கீவேர்ட்ஸ் போட்டு சர்ச் பண்ணியிருக்காங்க, எந்தெந்த கீவேர்ட்ஸ் போட்டு சர்ச் பண்ணி எவ்வளோ இம்ப்ரெஷன் வந்திருக்கு, எவ்வளோ இம்ப்ரெஷனில் எவ்வளோ கிளிக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கூகுள் சர்ச் கன்சோல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கூகுளில் போட்டிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஸ்டார்ட் நோ கொடுத்து அதை நீங்கள் லாகின் பண்ணிக்கோங்க. உங்கள் சைட்டோட பெர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு தெளிவாக இந்த இடத்துல தெரியும். ஸோ ஓவராலாக உங்களோட சைட்டோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட வெப்சைட், பிளாகரோ இல்லை வேர்ட்பிரஸ் வெப்சைட்டோ ஓவராலாக எவ்வளோ இம்ப்ரெஷன் வந்திருக்கு, அந்த இம்ப்ரெஷனில் எவ்வளோ கிளிக்கு வந்திருக்கு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தெரியும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்ட் 7 days நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கடைசி 7 நாளில் என்னோட வெப்சைட் 1014, அதாவது 1014 இம்ப்ரெஷன் கூகுள் சர்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது 1014 பேருக்கு காமிச்சிருக்கு. ஸோ இதில் 45, இது பார்த்தீங்கன்னா 1.14, ஸோ 45 கிளிக்கு நடந்திருக்கு. ஸோ ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 1000க்கு மேற்பட்டவங்க நம்ம வெப்சைட்டை கூகுளில் லிஸ்ட் ஆகிருக்கு. ஆனால் அதில் 45 பேர் மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா கிளிக் பண்ணியிருக்காங்க. ஓவரால் கிளிக் த்ரூ ரேட்டு 3.9% தான் இருக்குது. ஸோ இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னா நம்ம என்னோட வெப்சைட் பார்த்தீங்க அப்படின்னா கூகுளில் நல்லா லிஸ்ட் ஆகுது. ஆனால் 1000 பேர் பார்த்தாங்க அப்படின்னா அதில் 3 பேர் தான் கிளிக் பண்ணுறாங்க. 3.9, 4 பேர் கிளிக் பண்ணுறாங்க. அப்போது நம்ம வெப்சைட்டுக்கு விசிட்டர்ஸ் கம்மியாக தானே வரும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண வேண்டியது பார்த்தீங்க அப்படின்னா CTR, அதாவது கிளிக் த்ரூ ரேட். ஸோ இந்த மாதிரி உங்கள் வெப்சைட்டில் என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிங்க. இல்லை பார்த்தீங்கன்னா இம்ப்ரெஷன் ஆக மாட்டேங்குதா, இல்லை கிளிக் ஆக மாட்டேங்குதா அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா queries, என்னென்ன queries போட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கிளிக்கு நடந்திருக்கு, எவ்வளோ இம்ப்ரெஷன் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட வெப்சைட் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக டெவலப்பர் வெப்சைட்டால் ஸோ கோஆர்டினேட்டர், அதுக்கப்புறம் ஆங்குலர் JS இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா என்னோட வெப்சைட் ரேங்க் ஆகியிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபரெண்ட் கீவேர்ட்ஸ் வச்சு சர்ச் பண்ணும்போது என்னென்ன ரேங்கிங்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக இங்கே காமிக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா எந்தெந்த கண்ட்ரீஸ்லையுமே நம்மளுக்கு ரேங்க் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். இதை கம்ப்ளீட்டாக நீங்கள் பார்த்துட்டு உங்களோட வெப்சைட்டில் இம்ப்ரெஷன் பிரச்சனையா, இல்லை கிளிக் த்ரூ ரேட் பிரச்சனையா, இல்லை என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். இம்ப்ரெஷனை நீங்கள் ஃபஸ்ட்டு இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இம்ப்ரெஷன் பார்த்தீங்கன்னா இந்த 1000ங்கிறது ரொம்ப கம்மி. இம்ப்ரெஷன் மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10,000லேருந்து ஒரு 50,000க்குள்ளே இருக்கணும். ஏன்னா எப்பயுமே இந்த கிளிக் த்ரூ ரேட் பார்த்தீங்கன்னா 3லேருந்து 4%, 5%க்குள்ளே தான் இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் இம்ப்ரெஷனை இன்க்ரீஸ் பண்ணணும். இம்ப்ரெஷனை இன்க்ரீஸ் பண்ணி அதுலேருந்து கிளிக் த்ரூ ரேட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட பேஜ் ரேங்கிங்கும் முன்னாடி போகும். ஏன்னா இது ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். இது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஆர்கானிக் வியூ, அதாவது முழுக்க கூகுளில் சர்ச் பண்ணி வர்றது. இது நீங்கள் வெப்சைட்டில் சர்ச் பண்ணுறது கிடையாது, இல்லை சோஷியல் மீடியாவில் சர்ச் பண்ணுறது கிடையாது. இது முழுக்க ஆர்கானிக் வியூ. ஸோ அதனால் இது இம்ப்ரூவ் பண்ணாலே உங்களோட CPC ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ உங்களோட வெப்சைட்டில் இந்த சர்ச் கன்சோலில் சர்ச் பண்ணி பார்த்துட்டு எங்கே பிரச்சனை அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் வேறு வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ்.